ஐபிஎல் 2026 இந்த அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா இந்த கிரிக்கெட் திருவிழான்னு சொல்லலாம், ஐபிஎல் திருவிழான்னு சொல்லலாம். ஏன்னா இது லாங் டேஸ் டோர்னமெண்ட். அப்படி இருக்கும் பொழுது வேர்ல்டுல எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸோட கண்ணும் இந்த டோர்னமெண்ட்டை நோக்கி தான் இருக்கும் கண்டிப்பா. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நம்ம அந்த மேட்சோட பத்தின அனலைசிஸ், அதாவது அதோட மேட்ச்ல என்ன நடக்கும், அப்ப நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேட்சை பத்தின நம்மளுடைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், நிறைய விஷயங்களை வந்து நம்ம குறிப்பிட்டு பேசலாம். இப்போ வந்து நம்ம ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது நாளைக்கு. அந்த மேட்ச் யாரா இருக்குன்னா ஆர்சிபி அண்ட் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது. லாஸ்ட் ட்ராஃபி வின் பண்ணாங்க ஆர்சிபி. அது அந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப லாங் இயருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வின் பண்ணாங்க ஆர்சிபி. இப்ப அந்த ட்ராஃபியை அவங்க தக்க வைக்க முடியுமா, அவங்களுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. இப்போ நம்ம ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய ரிவ்யூ நாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்சிபி அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்க இரண்டு டீமுமே 25 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இதுல ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 11 மேட்ச் வந்து ஆர்சிபியும் 13 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் வின் பண்ணியிருக்காங்க. இதுல ரிசல்ட் வந்து ஒரு மேட்ச். இது ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி சைட்ல இருந்து 262, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைட்ல இருந்து 287. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தோம்னா ஆர்சிபி 68, அவங்க 125. இப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஆர்சிபி அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இது வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை பத்தி தெரியும். ரொம்ப பேட்டிங் ட்ராக்கு, நல்லாவும் பால் வந்து பேட்டுக்கு வரும். கிட்டத்தட்ட ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அங்க இப்போ வந்து பிச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பிச்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன விஷயம்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து அங்க போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி சைட்ல வந்து ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. போன வருஷம் ஆர்சிபி கப் வின் பண்றதுக்கான முக்கியமான காரணமா இருந்தவர் வந்து ஜோஸ் ஹேசல்வுட். அவர் வந்து இந்த தடவை வந்து காயம் காரணமாக இனிஷியல் மேட்சஸ்ல விளையாட மாட்டாருன்னு நியூஸ் வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மேட்சை யாரு ஃப்ரண்ட் ரன்ல பவுலிங் லீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா புவனேஷ்குமார் இருக்காரு. போன டைம் புவனேஷ்குமார் அண்ட் ஹேசல்வுட் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்தது. இப்போ வந்து ஹேசல்வுட் இல்லாதனால புவனேஷ்குமார் அண்ட் யாஸ்டயால் ரசிக்டா, இவங்க 3 பேரும் இந்தியா பாஸ் பவுலர்ஸ் 3 பேரும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம மாரியா ஷெஃபர்ட் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்ல டோர்னமெண்ட் வந்து T20 விளையாண்டு இருந்தாரு. அவர் இப்ப வந்து உள்ள வந்திருக்காரு. அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். டிம் டேவிட் அப்கோர்ஸ் ஆல்ரெடி அவருடைய செம ஃபார்ம்ல இருந்தார் ஆஸ்திரேலியா விளையாடும் போது. அவரும் அதாவது பெங்களூர்ல விளையாடும் போதும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அவரு திரும்பவும் உள்ள வர வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு பிளேயர் வந்து ஜேக்கப் பெத்தல். அவர் வந்து ஆர்சிபி சைடுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா இருப்பார். அதாவது அவர் வந்து எடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பிளேயரா இல்ல. இப்ப இந்தியாவோட ரீசெண்டா ஒரு T20 100 கூட போட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரை கண்டிப்பா வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து கண்டிப்பா 11ல கொண்டு வருவாங்க. ஏன்னா ஹேசல்வுட் இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஸ்பின் பவுலராகவும் யூஸ் பண்ணலாம். அதனால அவர் உள்ள கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம விராட் கோலி, பட்டிதார், அவங்கள தொடர்ந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸாவே இருக்காங்க. இவங்க சைடு கொஞ்சம் வீக்னஸ் நம்ம பார்த்தோம்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல அந்த சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் தான். அதை அவங்க எப்படி மேட்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸா விளையாண்டாகும். அப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் விளையாண்டா யார் விளையாடுவாங்க? பிலிப் சால்ட் கண்டிப்பா ஓப்பன்ல பண்ணுவாரு. அப்போ கண்டிப்பா அவர் விளையாடுவாரு. ரொமாரியா ஷெஃபர்ட் கண்டிப்பா ஸ்லாட்ல தேவை, ஆல்ரவுண்டர் வேற, கண்டிப்பா அவர் விளையாடுவார். டிம் டேவிட் ஆல்ரெடி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பக்காவா, அவர் விளையாடுவார். இப்ப ஹேசல்வுட் இருந்து அவரை விளையாண்டுருப்பாங்க. சப்போஸ் அவர் விளையாடாத காரணத்தினால நுவான் துஷாரா விளையாடுவாங்களா இல்ல ஜேக்கப் பெத்தலை விளையாடுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதாவது ஜேக்கப் பெத்தல் பவுலிங் போடுவாரு. சப்போஸ் எனக்கு ஜேக்கப் பெத்தலே ஓகே, எனக்கு நுவான் துஷாராக்கு பதிலா நாங்க இந்தியன் பவுலர்ஸ் விளையாண்டுக்கிறோம் அப்படி போனாங்கன்னா நமக்கு வந்து யாஸ்டயாரோட சேர்த்து ரசிக் சலாம்டார் அவர் இருக்காரு. அவரு நம்மளுடைய பாஸ் பவுலர், இந்தியன் பாஸ் பவுலர். அவரை விளையாடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா இன்னொரு இம்பாக்ட் பிளேயரா, சப்போஸ் இம்பாக்ட் பிளேயரா சைன் பவுலிங் போட்டாங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா ஒரு பாஸ் பவுலரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் வந்து எப்படி செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் 11 அப்படி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி அண்ட் வந்து கிங்ஸ்லாந்து பஞ்சாப் வந்து போறாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதுல எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸ் யார இந்த பிளேயிங் 11 அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டோம்னா பேட் கமிங்ஸ் வந்து விளையாடுவார் அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம்னா ஜோஸ் ஹேசல்வுட் வந்து விளையாடுவாங்கிறது சந்தேகம் இருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது எந்தெந்த
ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும் பிளேயிங் 11ல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 நம்ம பார்ப்போம். இது வந்து பிளேயர்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் அந்த சுச்சுவேஷன் அண்ட் மேட்ச் அப் அதை பொறுத்து பிளேயர்ஸை இறக்குவாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்சிபி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, கோலி அண்டு ரஜத் படிட்டார், ஃபில் சால்ட், அப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார், ரொமாரியோ ஷெஃபர்ட், ஜித்தேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, யாஸ் டயால், ஷியாஸ் சர்மா, வெங்கடேஷ் ஐயர்லாம் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் ஆர் தேவ்தத் படிக்கல் விளையாடுவாங்களா இல்ல 2 பேருமே விளையாடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இப்ப நுவன் துஷாரா இருக்காங்க. நுவன் துஷாரா ஆர் டிம் டேவிட் இவங்கெல்லாம் ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும் இந்த பிளேயிங் 11ல. ஏன்னா 4 பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும். இதுல யாரெல்லாம் மெயினா விளையாடுவாங்க அப்படின்னா, ஆர்சிபில ஃபில் சால்ட் விளையாடுவாரு, ரொமாரியோ ஷெஃபர்ட் விளையாட வாய்ப்பு இருக்கு, டிம் டேவிட் விளையாட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜேக்கப் பெத்தல் அவரு கண்டிப்பா விளையாட வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜேக்கப் பெத்தல் விளையாண்டாங்கன்னா இப்போ வந்து ஜேக்கப் டஃபி ஒரு ஆப்ஷனா இருக்காரு, அவர் விளையாட முடியாது. இப்போ பவுலிங் சைட்ல பார்த்தோம்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் மட்டும்தான் ஒரு ஆல்ரவுண்டரா விளையாட முடியும். இல்லைன்னா இந்தியன் 3 ஃபேஸர்ஸ் வச்சு மட்டும்தான் ஆர்சிபி வந்து விளையாடவே முடியும், பிளேயிங் 11லயே போக முடியும். ஏன்னா சொல்லிக்கிற மாதிரியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ஆர்சிபில கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப டெத் ஓவர்ல இதுக்கு முன்னாடி ஆசில்வுட் போடுவாரு, புவனேஷ்குமார் போடுவாங்க. பவர் பிளேலையும் புவனேஷ்குமார் ஆசில்வுட் போடுவாரு. இப்போ அது பிரச்சனை இருக்கு ஆர்சிபில. இவங்க தான் பிளேயிங் லெவல்ல நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவல்ல கிட்டத்தட்ட சேஞ்சஸ் ஆகி வர வாய்ப்பு அதிகம் இருக்கு. இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச்எஸ் பார்த்துக்கிட்டோம்னா, டிராவிஸ் கெட்டும் அபிஷேக் சர்மா ஓபன் பண்ணுவாங்க கண்டிப்பா. இஷான் கிஷன் ஒன் டவுன் இறங்குவாரு. அதுக்கப்புறம் ஹென்ரிஸ் கிளாசன் இருக்காரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. அதுக்கப்புறம் ஜீஷன் அன்சாரி இருக்காரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல. அவரு லாஸ்ட் டைம் வந்து நல்லாவே போட்டிருந்தாரு. அவரை பேக்கப் பண்ணி இந்த டைம் வந்து அவர் தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருப்பாரு. அதுக்கப்புறம் சிவம் மாவி இருக்காங்க. இப்போ வந்து ஈஷன் மலிங்கா, அங்கித் வர்மா வந்து லோயர் ஆர்டர்ல வருவாரு. ஈஷன் மலிங்கா வந்து ப்ராமிசிங்கா இருந்தாரு லாஸ்ட் டைம்ல அந்த ஐபிஎல் மேட்சஸ்ல. கண்டிப்பா அதாவது ஜீஷன் அன்சாரியும் மலிங்காவையும் லாஸ்டா தான் கொண்டு வந்தாங்க. ஒரு 8 ஆர் மேட்ச் மேலதான் அவரை வந்தாரு. அவங்க 2 பேரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கண்டிப்பா இந்த டைம் வந்து ஸ்டார்ட் லைன்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் ஆர் கமிந்தோ மெண்டிஸ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து உங்க சைட்ல வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பேட் கம்மிங்ஸ் இல்லாததுனால லிவிங்ஸ்டனை விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து பவுலிங் பண்ணுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க லோயர் ஆர்டர்ல. கமிந்தோ மெண்டிஸ் அந்த மிடில் ஆர்டர் அந்த பவுலிங் பண்ணுவாங்க. ஆனா 4 ஓவர் போற அளவுக்கு போடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். அப்படி இருக்கும் பொழுது இல்லைன்னா ஹார்ஸுக்கு போவாங்களா அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும். பேட் கமிங்ஸ் பதிலாக ஹார்ஸும் கிட்டத்தட்ட பேட்டிங் நார்மலா விளையாடுவாரு, பவுலிங் நல்லா போடுவாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது பேட் கமிங்ஸை விட அந்த அளவுக்கு போட மாட்டாரு. ஆனா பைடன் கார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்தை நிரப்புவதற்கான வசதிகளை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கார்ட்ஸ் வந்து பேட்டிங் நல்லா விளையாடுவாரு. மற்ற பிளேயர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது அதாவது இப்ப ஆர்சிபில கேஸ்வுட் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற பிளேயர்ஸ் யாரும் பேக்கப்ல கிடையாது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்லயும் பேக்கப்ல பேட் கமிங்ஸ்க்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. இப்ப ரெண்டு டீம்லயே பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா பவுலிங் ரொம்பவும் வீக்கா இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் டாப் 6-5 வந்து பக்காவா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்லயும் சரி ஆர்சிபிலையும் சரி. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது இந்த சைடும் கொஞ்சம் ஷியா சர்மா இருக்காங்க, அந்த சைடு சீசன் அன்சாரி இருக்காரு. ஆனா எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பொறுத்து பார்க்கணும். அதே மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட சேம். இங்கிட்டு புவனேஷ்குமார் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இப்படிதான் இருக்காங்க. இது வந்து 2 டீமை பார்க்கும்போது மேட்ச் ஆகுது. 50-50% தான் நம்ம சொல்லலாம் யார் வின் பண்ணுவாங்கன்னு. இப்ப நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆர்சிபி வந்து அவங்க கிரவுண்ட்ல விளையாடுறதுனால இப்போ அவங்களுக்கு வந்து ஃபேவரேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா யாருக்கு அதிக ஃபேவரேட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் கெட்டு, இஷான் கிஷான் எல்லாமே எஃபிக் ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க கண்டிப்பா கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்கன்னா பேட்டிங்ல பவுலிங்ல கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ தான். இந்த மேட்ச்ல ஃபேவரேட்னு நம்ம எஸ்ஆர்ஹெச் சொல்லலாம். ஆனா
ப்ரிடிக்ஷன் வந்து யாரையுமே 50-50 தான் நான் கொடுக்குறேன். இந்த மேட்சை அதாவது ஸ்டார்டிங் ஐபிஎல் மேட்ச் ரொம்ப லாங் டோர்னமெண்ட், நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். திரும்பவும் இந்த டீம்களை பத்தி நம்ம நிறைய பேசலாம். விளையாட விளையாட நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்களை நான் கன்வே பண்றேன். ஐபிஎல் பத்தி 2026 ஃபுல் டீடைல் வந்து ரிவ்யூவா இருந்தாலும் சரி, மேட்சை பொறுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எது நடக்கிற வாய்ப்பு இருக்கு, என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.